நாகை அடுத்த புத்தூர் தனியார் மகாலில் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவராக ரொட்டேரியன் வசந்தகுமார் பணியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து செயலாளராக ரொட்டேரியன் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளராக ரொட்டேரியன் ரவிக்குமார் ஆகியோர் பணியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவருடைய துணைவியார் Club charter changing. Okay, sir. Sir, வாங்க கிட்ட வாங்க சார். கிட்ட வாங்க, க்ளோஸ் ஆங்க. சார் கேமரா பாருங்க. சார் லைட்டா சைடா. கொஞ்சம் பல்வேறு பணிகளை செய்து கொடுத்துள்ளார். சிக்கல் கிராமத்தில் சுமார் 150 மகளிருக்கு இலவசமாக தொழிற்பயிற்சி அளித்து 150 பயனாளிகள் தற்போது தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக பதிப்பகத் துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அச்சுத் தொழிலை பெரும் வணிகமாக பார்க்காமல் ஒரு தமிழ் தொண்டாகவே ஆற்றி வரும் அசாத்திய உழைப்பாளிகள் நாகப்பட்டினம் தமிழ் சங்கத்தின் செயலாளராகவும் இந்திய தொழில் வர்த்தக குழுமத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். குருவிக்குடை நாயகர் தன் சொந்த முயற்சியால் ஒரு பெரும் குழுவை உருவாக்கி அதன் மூலம் இதுவரை சுமார் 1000 முறை ரத்ததானம் வழங்கி செய்து மரணத்தின் விளிம்பில் இருந்து நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளார். நேரடி பங்களிப்பாக அவசர காலங்களில் ஓடிச் சென்று தனிமுறையில் பல முறை தனது போதெல்லாம் வாழ்ந்தேன். பசியால் இழைத்தேன், வீழ்ந்தோர் இறந்தும் தன்னை விருந்தராய் மனிதராய் கண்டேன். பையன்கள் வாழ்வதை கண்டு வள்ளலார் வாழ்ந்தார் என்றால் நம் நாகப்பட்டினத்தில் பசியால் மக்கள் வாழ்வதை கண்டு தன் மான் பாடி கடந்த 18 ஆண்டுகால பாதிப்பு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி என்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த 1.25 வயது பெண் குழந்தை உயிரை காப்பாற்ற ரூபாய் 9 கோடி மதிப்புள்ள ஊசி தேவைப்பட்டது. ஒரு சாதாரண குடும்பத்திற்கு அது எட்டாக்கடி இமாலய இலக்கு. ஆனால் அந்த இமாலய இலக்கை கண்டு அஞ்சாமல் முயற்சி தன்மை வந்த கூலி தரும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இலக்கணமாக நின்றார். பயன்பெறுமாறு கூட்டத்தெரிகிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வழக்குகளையும் தெரிவித்துக் கொண்டோம். இலவச தொழில் பயிற்சி அளிக்க ரோட்டரி சங்கத்தினுடைய வாடகையில்லா இடமளித்து இலவச உடல் பரிசோதனை முகாம், நகரின் விளிம்பு நிலை மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் உடல் பரிசோதனையை இலவசமாக தொடர்ச்சியாக நடத்துவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வள மேம்பாடு, நீர்
சுத்தம் செய்தல், சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் மற்றும் அழிவு விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவிகள் பாதுகாக்கும் புத்திய திட்டங்களை செயல்படுத்தும் சங்கத்தின் நினைத்துள்ளது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். அவர்களின் வருகிறவரை வரவேற்கின்றேன். உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பயிற்சி தொடர்ந்து சங்கத்தின் அதிக உறுப்பினரை இணைந்து சங்கத்தை வலுப்படுத்துவோம். புதிய உறுப்பினை மாவட்ட ரோட்டரி கருத்துக்களுக்கு கலந்து கொண்டு செய்து ரோட்டரி மாண்புகளை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்போம். முறையான நிர்வாகம், பன்னாட்டு ரோட்டரி மாவட்டம் சந்தா மற்றும் ரோட்டரி மாத இதழ் ஆகியவற்றை உரிய காலத்தில் செலுத்தி பன்னாட்டு ரோட்டரி அமைப்பு 6 நற்செயல் பெற உள்ளூர்ச்சி செயல்படுவோம். ரோட்டரி நிதி நேர்தல் எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு குறைந்தபட்சம் $7,000 ரோட்டரி நிதியும் என்னுடைய சார்பாக அதாவது $1,00,000 $1,100 போலி நிதியும் பெற்றுத்தரும் என்று இந்த இடத்தில் சொல்கிறேன். சங்க கூட்டங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளை தொய்வின்றி கொண்டு செல்ல மாதம் 2 முறை முறையான சங்க கூட்டம் நடத்தப்படும். குடும்பமும் வரும் சங்கமும் பகரும். ரோட்டரி என்பது வெறும் சேவை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம். நமது சங்க உறுப்பினர்களின் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடி மகிழ்வோம். உறுப்பினர்கள் மற்றும் மாவட்டத்தின் குடும்பத்தின் அனைவரும் ஒன்றிணைந்து மகிழும் வகையில் குடும்ப விழாக்கள் மற்றும் இன்ப சுற்றுலாக்கள் ஒருங்கிணைக்கப்படும். பல்வேறு முன்னேற திட்டங்களை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கான நமது செயல் திட்டம் இதோ: சமுதாய மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், அன்னப்ப திட்டம், பசியில்லா சமூகத்தை உருவாக்க ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக உணவு வழங்கத்தை செயல்படுத்துவோம். கல்வி உதவி திட்டம், வறுமையின் காரணமாக கல்வி தடைப்படக்கூடாது என்ற நோக்கில் தகுதியுள்ள ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு இடைவெளிகளை வழங்குவோம். கிராம மகளிர் சுய தொழில் முன்னேற்றம், கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களின் சுயதொழில் தொடங்கி முன்னேறுவதற்கான பயிற்சிகளும் உதவிகளும் வழங்குவோம். ரியலா பயிற்சி திட்டம் ஏழை மாணவர்கள் கண்டறிந்து அவர்களின் ஆளுமத்தினை மேம்படுத்தும் வகையில் ரோட்டரி இளைஞர் தலைமைத்துவம் விருதுகள் ரியலா பயிற்சிக்கு அனுப்பி வைப்போம். சுகாதார விழிப்புணர்வு மற்றும் முகாம்கள், போலியோ தினம், ரோட்டரி தினம், உலகை அச்சுறுத்திய போலியோவை ஒழிக்கப்பட்ட பாடுபட்ட ரோட்டரியின் பெருமையை உணர்த்தும் வகையில் போலியோ தின விழிப்புணர்வையும் ரோட்டரி தினத்தையும் சிறப்பாக